அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறையா பாஜகவுடைய ஏவல் துறையா என்ற சந்தேகம் இன்று இந்தியா முழுக்க எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. முதலிலே என்ன நினைத்திருந்தோம் அப்படின்னா, இதோ பெரிய லெவல் பாஜக தலைவர்கள் தலையிட்டால் மட்டும்தான் அமலாக்கத்துறை செயல்படும், பெரிய அரசியலுக்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் எண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் சந்தி சிரிக்கிறது. இரு விவசாயிகள், சேலம் மாத்தூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இரு விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன், இருவருக்குமே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. அதுவும் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மக்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ பொதுவாக அமலாக்கத்துறை எப்போ வழக்கை விசாரிக்க முடியும்னா, ஏற்கனவே அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்கெடியூல்டு அஃபென்சஸ் சொல்லக்கூடிய இந்த தவறு ஏதாவது ஒரு வழக்கிலே யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறை போய் ஒரு வழக்கு பதிவு செய்து அவர்களை சம்மன் பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா தானாக முன் ஏற்கனவே ஒரு குற்ற செயல் நடைபெறாமல் அமலாக்கத்துறையால் யாரையுமே சம்மன் பண்ண முடியாது, யாரையும் சாட்சியாக அழைக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு, எந்த விதமான ஒரு தகவலையும் சொல்லாமல் அப்படின்னும் பொழுது அங்கே அந்த வழக்கறிஞர் திருமதி பிரவீணா அவர்கள் இதை எல்லாருடைய ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு எல்லாருடைய கவனத்தையுமே பெற்றிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தா, இவ்வளவு மோசமான அணுகுமுறையா, இவ்வளவு மட்டமான அணுகுமுறையா என்ற கேள்வி எல்லோருக்குமே எழுகிறது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அந்த கண்ணையன் என்ற அந்த விவசாயி தெளிவாக சொல்கிறார், பக்கத்து காட்டுக்காரங்க எங்கள் இடத்தை வாங்க வேண்டும், எங்கள் இடத்த மிரட்டி பறிக்க பார்க்குறாங்க, அதனால தான் இந்த கேஸு அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியுது, ஒரு முதியவர், வெறும் ஒரு பழைய வேட்டியை கட்டியிருக்காரு, சட்டை கூட இல்லை, ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றன்றாரு. இவர் சட்டவிரோதமாக பணத்தை பரிவர்த்தனை செய்தாரா என்ற அந்த சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்தது. அமலாக்கத்துறை ஏதோ மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே புரிந்தது. பின்னர் வந்திருக்கக்கூடிய வெளியிடப்பட்ட தகவல்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் முட்டு கொடுக்கிறார். அவர் யாருன்னே தெரியாதான், அந்த யார் மேலே பாஜகவுடைய நிர்வாகி மேலே குற்றம் சுமத்துக்கிறோமே அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றதை இங்கிலீஷ்லேயே எழுத தெரியாதான். அவருக்கு இங்கிலீஷில் எழுத தெரிஞ்சா என்ன, எழுத தெரியலனா என்ன? அமலாக்கத்துறை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு விவசாயிக்கு சம்மன் அனுப்புதில்ல. நானும் ஒரு விவசாயின்னு பேசிக்கொண்டு சவடால் விட்டு கொண்டு இருக்கிறாரே திரு அண்ணாமலை, இதற்கு எதிராக பொங்கி இருக்க வேண்டாமா? அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் நின்று இருக்க வேண்டாமா? அந்த விவசாயிகளுக்கு என்ன பின்புலம் இருக்கு? அவங்க என்ன திமுகவை சேர்ந்தவர்களா, இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? அவர்கள் ஒரு சாமானிய குடிமக்கள், ஒரு சாமானிய குடிமகனுக்காக அமலாக்கத்துறையை கேள்வி கேட்க தைரியம் இல்லாதவர் வானத்தை வில்லாய் வளைப்பேன்னு சொல்லி இங்கே வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். கொடுமை என்ன அப்படின்னா, இந்த இரண்டு விவசாயிகள் ஏற்கனவே ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களாம். என்ன வழக்கு அப்படின்னா, காட்டெருமை வேட்டையாடிய வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஸ்கெடியூல்டு அஃபென்ஸ். அதுல நீங்க தவறு செய்திருந்தால் அமலாக்கத்துறை உங்களை விசாரிக்கலாம். ஆனா கொடுமையின் கொடுமை, உச்சகட்ட கொடுமை என்ன அப்படின்னா, அந்த வழக்கு ஏற்கனவே இவர்கள் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் ஏற்கனவே விடுதலை செய்து விட்டது. 2021 இவர்களே அந்த வழக்குல இருந்து விடுதலை செஞ்சிருச்சு. விடுதலை செய்யப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கதான், வேற வேலை இல்லையா உங்களுக்கு? ஐயா, ஆருத்ரா 4000 கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றிட்டு போனது எல்லாம் யாரு? பாஜக நிர்வாகிகள். அந்த பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட 4000 கோடி வழக்குல அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சா? இல்ல. ரூபி கோல்டு ஜுவல்லரி கேஸ், எத்தனையோ தாய்மார்கள் பாதிக்கப்பட்ட நகையை வச்சு ஏமாத்தின வழக்கு, 500 கோடி ரூபாய் வழக்கு, அங்க போச்சு அமலாக்கத்துறை போல. ஆனா இப்படி யாரோ ஒரு பாஜக நிர்வாகி நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, அவருக்கு உதவி செய்வதற்காக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்ற அந்த மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதே. இதை பத்தி யாராவது ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி, இடி டைரக்டரேட் அவர் ட்விட்டர்ல போடுவாரா? மற்றதுக்கெல்லாம் சொல்றாங்களே, இங்கிருந்து இதை கைப்பற்றினோம் அதை கைப்பற்றினோம் சொல்லி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதற்கு யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுக்க வேண்டுமே. இதற்கு என்ன விளக்கம்னா, அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம், பாஜக பிரமுகருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்ல தெரியாதான். என்ன நாடகம் இதெல்லாம்? எப்படி? இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, அமலாக்கத்துறை பாஜக இருக்கக்கூடிய தொண்டன் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கூட போய் ஹெல்ப் பண்ணும் போல இருக்கு. இவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கோ இல்லை சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையை கண்டுபிடிப்பதற்கோ செயல்படவில்லை. இவர்களுடைய ஒரே நோக்கம் ஒரு எக்ஸ்டார்ஷனேட் ஏஜென்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். அங்கித் திவாரியுடைய கைது
இதை எல்லாருக்குமே தெளிவாக படம் போட்டு காட்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு, மணிஷ் சிசோடியா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? நீங்க பாஜகவில் சேர்ந்துருங்கன்னு சொல்லி எங்க கிட்ட சொன்னாங்க. உங்களுடைய வேலை என்ன? இப்பொழுதாவது அமலாக்கத்துறை தன்னை திருத்தி கொண்டு மக்களுக்கான ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும். ஆனா பாஜக இருக்கும் வரை அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.